ஸ்டாண்டர்ட் வைஸ் மேக்ஸ் டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பு இயற்கணிதம் டாபிக் பார்க்க போகிறோம். இயற்கணிதம் ரொம்ப சின்ன டாபிக் தான். 6ஆவதில் சம்முமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதுவும் ஈஸியானதாக தான் இருக்கும். அதனால் ஒரு தடவை அதை பார்த்து வச்சுக்கிறது ஃப்யூச்சரில் 6ஆவது 7ஆவது 8ஆவது போகும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10ஆவது வரைக்கும் அதனால் பார்த்துடலாம். சிம்பிளாக தான் இருக்கும், பாருங்கள். இருந்தாலும் அது இப்போ கணக்கு போடாமலே சொல்லிடலாம். இருந்தாலும் அது ஒரு டைம் கணக்காக அது டிரைவ் பண்ணி அதை போட்டு பார்க்குறது பெரிய பெரிய கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். ஒரு தட்டில் சில முட்டைகள் உள்ளன. சில முட்டைகள் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சில முட்டைகள் உள்ளன. தட்டிலிருந்து 6 முட்டைகளை எடுத்து விட்டால், அப்போ அந்த எக்ஸிலிருந்து 6 முட்டையை எடுத்துட்டால் மீதம் 10 முட்டைகள் உள்ளன. 10 முட்டைகள் உள்ளன. அப்போ மொத்த முட்டைகள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த எக்ஸு தான் மொத்த முட்டை. அந்த எக்ஸை மட்டும் நமக்கு வச்சுக்கிட்டு இந்த 10 ஆல்ரெடி இங்கே தான் இருக்குது. இந்த -6 ஈக்குவல் டு அந்த பக்கம் வந்துச்சுன்னா +6, அப்போ ஈக்குவல் டு 16. அப்போ மொத்தம் 16 இது இருந்திருக்கும். அதில் 6 முட்டையை எடுத்துட்டாங்க, மீதம் இருக்கிறது 10. கரெக்ட். அடுத்தது அதியன் முகிலன் உடன் பிறந்தவர்கள். அதியனின் வயது பின்னு கொடுத்துருக்காங்க, பி. அடுத்தது முகிலன் அதியனை விட 6 வயது மூத்தவன். இந்த முகிலன் அதியனை விட 6 வயது மூத்தவன். ஆல்ரெடி அதியனோட வயது பின்னு கொடுத்துட்டாங்க, அதை விட 6 வயது மூத்தவனா, அப்போ 6 கூட்டிக்கணும். இதுதான் இந்த இயற்கணித. இதை இயற்கணித கூற்றாக எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இந்த இயற்கணித கூற்றுங்கிறது அதுதான். அடுத்தது அதியனின் வயது 20. இப்போ இந்த அதியனோட வயது பின்னு இருந்துச்சிங்களா, இப்போ 20ன்னு சொல்லிட்டாங்க. எனின் முகிலனின் வயது என்ன? பியோடைய மதிப்பு 20. அப்போ இந்த இடத்துல அந்த பிக்கு பதில் 20 போட்டு பாருங்கள். 20 + 6, 26ங்கிறது தான் முகிலனோட வயது. முடிஞ்சுங்களா? இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும், நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்தது W வாரங்களில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை. இப்போ ஒரு வாரம் அப்படின்னா 7 நாட்கள். 2 வாரம் அப்படின்னா 2 × 7 14 நாட்கள்னு போடுவோம். 3 வாரம் அப்படின்னா 3 × 7 21 நாட்கள்னு போடுவோம். நான் கேட்குறது W வாரங்கள். அப்போ W × 7, இதை தான் இப்படி எழுதியிருக்காங்க. 7 × W அப்படின்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி சம்மு தான் நமக்கு அதிகமாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க, அடுத்து 4 கொடுத்துருக்காங்க, 7, 11, 16. 16க்கு அப்புறம் என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 4 வந்திருக்கு. அப்போ நடுவில் என்ன இருக்குது? +2 இருக்குது. அந்த 4க்கு அப்புறம் 7 கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் என்ன மறைஞ்சிருக்கு? 3 மறைஞ்சிருக்கு, +3 இருக்குது. அதுக்கப்புறம் 11 கொடுத்துருக்காங்க. இப்போ நடுவில் +4 மறைஞ்சிருக்கு. 11க்கு அப்புறம் 16 கொடுத்துருக்காங்க. நடுவில் +5 மறைஞ்சிருக்கு. 16க்கு அப்புறம் என்னமோ ஒரு நம்பர் இருக்குது, இங்கே +5 இருக்குது, அதுக்கப்புறம் +6 தான் கூட்டியிருப்பாங்க. அப்போ 22 தான் இருக்குது. ஆப்ஷன் இ. அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y + 7 = 13 அப்படின்னா ஒய்யோடைய மதிப்பு என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது ஈஸி. ஒய்யை மட்டும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, ஆல்ரெடி இந்த 13 இங்கே இருக்குது. இந்த +7 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -7 ஆகும். அப்போ 13ல் 7 போச்சுன்னா மீதி 6. அடுத்த சம்மு. எண்ணிலிருந்து 6ஐ கழிக்க
8 கிடைக்கிறது. அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நம்ம ஈக்குவேஷனாக எழுதியிருக்கோம். இது ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், இருக்குது. எண்ணிலிருந்து 6 கழிக்க மீதி 8 கிடைக்கிது. இது நீங்கள் 6 முன்னாடி போட்டு எண்ணை பின்னாடி போட்டு எழுதக்கூடாது. கூட்டலில் எழுதலாம், பெருக்கல்ல எழுதலாம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். கூட்டும்போது 6 + 5 கூட்டும்போது 11 தான் வரும். 5 + 6 கூட்டும்போது 13 தான் வரும். அது மாறாது. ஆனால் மைனஸில் குறி மாறும். அதனால் ஃபஸ்ட்டு இது வரும் கரெக்ட். ஸோ 2 பேர் கோபால், கர்ணன். கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். ஃபஸ்ட்டு கர்ணனுக்கு எவ்வளோ வயசுனே தெரியாது நம்மளுக்கு. கோபால் கர்ணன் 2 பேர் கொடுத்துருக்காங்க. கோபால்ன்றவர் கர்ணனை விட 8 வயது இளையவரான். அப்போ கர்ணனுக்கே நம்ம வயசு என்னன்னு தெரியாது, எக்ஸு. கர்ணனை விட 8 வயது இளையவன். அப்போ கர்ணனோட வயசு எக்ஸு, அதை விட 8 வயசு கம்மி இவர் கோபால். சரிங்களா? அவர்களின் வயதுகளின் கூடுதல் 30. இந்த 2 வயசையும் கூட்டினோம்னா 30 தான். அப்போ எக்ஸ் மைனஸ் 8 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 30 தான். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ 2xன்னு எழுதலாமா? -8 ஈக்குவல் டு 3. அப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2x மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த -8 அந்த பக்கம் போச்சுன்னா 30 வரும் இல்லையா? 38 வரும். இப்போ எக்ஸோடைய மதிப்பு அப்படி அடித்தோம்னா 19 வருமா? இப்போ செக் பண்ணி பாருங்கள். எக்ஸுங்கிறது கர்ணனோட வயசா? 19 கண்டுபிடிச்சிருக்குமா? செக் பண்ணி பார்ப்போமா? கோபால் கர்ணனுக்கு தான் எக்ஸு போட்டோம். இப்போ 19 வயசு இருக்குது. 8 வயது இளையவர் அப்படின்னா 11 வயசு. 2 பேர்த்தையும் கூட்டினோம்னா 30 வயசு வருது. அப்போ ஆன்சர் கரெக்டு போட்டது. ஓகேவா? இதில் இந்த லாஸ்ட் சம் மட்டும் நல்லா பாருங்கள், முடிஞ்சிச்சு. இருந்தால் இந்த லாஸ்ட் சம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வயது கணக்கு நமக்கு கேட்பாங்க, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கோபால் கர்ணன் இது மாதிரி வயது கணக்கு கொடுத்தாங்கன்னா என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கிடும் ஃபஸ்ட்டில். கோபால் கர்ணன். கோபால்ன்றவர் கர்ணனை விட 8 வயது சின்னவர். அப்போ ஃபஸ்ட்டு கர்ணனுக்கு வயசு என்னன்னு தெரியாது. அதுக்கப்புறம் கர்ணனை விட 8 வயசு சின்னவர் கோபால். கர்ணனோட வயசு எக்ஸு, அதை விட 8 வயசு சின்னவர் இவர். சரியா? அடுத்த க்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர்களின் வயதுகளின் கூடுதல் 30. இப்போ இவரோட வயசு இதுதான், இவரோட வயசு இதுதான். இது ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 30 வருமா? இதுதான் கொடுத்துருக்க க்ளூ. அப்போ இவரோட இந்த கோபாலோட வயசு எக்ஸ் மைனஸ் 8 ப்ளஸ் கர்ணனோட வயசு எக்ஸு, இது கூட்டினோம்னா 30 வருமா? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. அப்போ 2x -8 ஈக்குவல் டு 30. இந்த 2x மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த -8 அந்த பக்கம் போச்சுன்னா +8 ஆகும். அப்போ 38. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 19. எக்ஸுங்கிறது எது? கர்ணனுடைய வயசு 19. அவ்வளோதான். அவன் கேட்டிருக்கிறது என்னவோ அதுதான் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது இயற்கணிதத்திலேயே முடிச்சாச்சு. அடுத்தது 6வதுல விகிதம் இருக்கும். அந்த விகிதத்தை பற்றி பார்க்கலாம்.